மக்களை இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, அதானிக்கு வந்து பிடிவாரண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது செய்தி நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. ராகுல் காந்தி பெரிய லெவலில் ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. பெரிய லெவலில் அந்த செய்தியை அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 54 பக்க குற்றப்பத்திரிகை இந்த சைடில் நான் ஷோ பண்ணுறேன். இதுதான் அமெரிக்க நீதிமன்றம் அதானிக்கு எதிராக சொன்ன குற்றச்சாட்டோட மிக முக்கியமானது. இந்த இடத்துல நான் எதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பேசணும்னா, குற்றம் பண்ணிட்டார் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. எந்த இடத்துல குற்றம் பண்ணிட்டாங்க, எந்த மாதிரி குற்றம் பண்ணிட்டாங்க, எப்படிலாம் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு அப்படிங்கிற பேரும் இந்த அதானி அந்த விஷயத்தில் இருக்குது. பட் ஸ்டாலின் அப்படிங்கிற கவர்மெண்ட்டுக்கும் அதானிக்கும் பெரிய சந்திப்பு நடந்த மாதிரி பெரிய லெவலில் பொது வெளியில் தகவல் இல்லை. இந்த ஊழல் பட்டியலில் தமிழ்நாடு பேரும் எப்படி வருது, தெளிவாக இந்த ஒரு ஊழலை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதான் இங்கே நம்ம சொல்ல வர்றது. இந்த ஊழல் நடந்திருக்கு, நடக்கலை, ஆனால் அமெரிக்க நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தெளிவான புரிதலை முதல்ல எடுத்துக்கலாம். உத்தரவு மட்டும் எடுத்து பேசினா சரியாக இருக்காது. எதனால் இந்த உத்தரவு வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஆவணப்படுத்தலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, அதானி ஏதோ பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையாகுது, நீதிமன்ற கைது அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. பட் இது என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா, 2 வகையான குற்றங்கள் இதில் நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசும் பங்கு பெற்றதாக அதானி நிறுவனத்தை சார்ந்த குற்றச்சாட்டில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க நீதிமன்றத்தில் அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டுறாங்க. சில மாநில அதிகாரிகள், சில மாநில அமைச்சர்களுக்கும் இங்கே பங்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ முதல்ல அதானியோட மொத்த சாம்ராஜ்யமும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. அதானி சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய கிரீன் சோர்ஸ் அல்லது கிரீன் எனர்ஜின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மின்சாரம் தயாரிக்கக்கூடிய, அந்த சோலார் எனர்ஜி மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனம் தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் லிஸ்ட் அவுட் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தத்தை வாங்கிறதுக்கு லஞ்ச பணம் கொடுத்துருக்காங்க. 2200 கோடி லஞ்ச பணமானது கொடுக்கப்பட்டு தான் அந்த ஒப்பந்தத்தை வாங்கியிருக்காங்க. இவ்வளோ தூரம் லஞ்சம் கொடுக்குறாருன்னா அந்த ஒப்பந்தம் மூலமாக இவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 16800 கோடி அடுத்த 20 வருஷத்தில் இவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட்டில் 2000 கோடியை லஞ்ச பணமாக அதானி அவர்கள் கொடுத்து தான் அந்த விஷயத்தை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதான் அமெரிக்க வழக்கறிஞர்கள் சொல்கிற அந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையோட மைய பின்னணி. முதல்ல பார்த்தீங்கன்னா இதில் இந்திய அரசு, மாநில அரசுகள்லாம் எங்கே வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதானி பார்த்தீங்கன்னா கிரீன் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு. இந்த நிறுவனம் மூலமாக மின்சாரத்தை தயாரிக்கிறாங்க. இந்த மின்சாரத்தை யார்ட்டையாவது விற்றா தானே அந்த நிறுவனத்துக்கு ப்ராஃபிட்டு. யார்கிட்ட விற்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம எல்லாருமே யாருக்கு கரண்ட் பில் கட்டுறோம்? மாநில அரசாங்கங்களுக்கு தான் கரண்ட் பில் கட்டுறோம். ஸோ அதானி தயாரிக்கக்கூடிய மின்சாரத்தை மாநில அரசாங்கங்கள் வாங்கினா அந்த மின்சாரம் மூலமாக அதானிக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைக்கும், நமக்கும் கரண்ட் கிடைக்கும். ஆனால் மாநில அரசாங்கங்கள் அதானி தயாரிக்கக்கூடிய மின்சாரத்தை வாங்கலை. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா விலை அதிகமாக இருக்குது. நேரடி ஒப்பந்தமானது பெரிய லெவலில் போட முடியாத சூழலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்திய அரசு நிறுவனம் ஒரு நிறுவனத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. இந்திய அரசு சார்பாக இந்தியா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக மின்சாரம் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்திலேருந்து மின்சாரத்தை வாங்கி மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாங்க. நேரடியாக மாநிலங்களால் மின்சாரம் வாங்க முடியாத சூழல் இருக்குது. ஏன்னா போதுமான அளவு மின்சாரத்தை மாநிலங்களால் மாநிலத்தோட நிதி இருக்கக்கூடிய நிலைமையில் உற்பத்தி பண்ண முடியல. அதே நேரத்தில் மின்சாரம் வெளியே கிடைக்கும் போது அந்த மின்சாரத்தை வாங்குறதுக்கு மாநிலங்கள் ஆர்வம் காட்டுறாங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா ஒப்பந்தங்கள் முழுக்க இந்திய அரசாங்கத்தோட ஒரு மிக முக்கியமான நிறுவனத்தோட போடுறாங்க. ஏன்னா 2 பேருக்கு நடுவில் மானியம் இருக்கலாம். மானியனால பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் பணம் கொடுக்கலாம், அவங்க பணம் கொடுக்கலாம்னு சொல்லி மாநிலங்களுக்கு மின்சாரம் கொடுக்க மத்திய அரசு சிறு உதவி செய்யலாம். அதனால பார்த்தீங்கன்னா இந்திய அரசு நிறுவனமாக ஒரு நிறுவனத்தை ஓப்பன் பண்ணி ஒரு கார்பரேஷன் ஓப்பன் பண்ணி அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா வேறு சில டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து மின்சாரம் வாங்குறாங்க. அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2 நிறுவனத்துக்கு பெரிய ஒப்பந்தத்தை இந்த கார்பரேஷன் கொடுக்குறாங்க. அதில் ஒன்று எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதானியோட அந்த சோலார் கிரீன் எனர்ஜி பவர் பிளான்ட். 2வது பார்த்தீங்கன்னா அசூர் பவர் குளோபல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இது பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்க நிறுவனம், ஆனால் இந்தியாவில் பவர் பிளான்ட் வச்சிருக்கு. இந்தியாவில் பவர் பிளான்ட் வச்ச ஒரு அமெரிக்க நிறுவனம். இதுவும் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் லிஸ்ட் அவுட் செய்யப்பட்டிருக்கு. அதானியோட நிறுவனமும் பங்குச்சந்தையில் லிஸ்ட் அவுட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதானிக்கு பார்த்தீங்கன்னா 8 ஜிகாவாட்டுன்னு சொல்லலாம், 8000 மெகாவாட்டுன்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். இந்த அமெரிக்க நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா 4000 ஜிகாவாட்டுன்னு சொல்லலாம், 4000 மெகாவாட்டுன்னு சொல்லலாம், இல்லை 4 ஜிகாவாட்டுன்னு சொல்லலாம். ஒரு நீண்ட கால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த ஒப்பந்தம் சைன் ஆகுது. இப்போ இங்கே ஒரு ட்விஸ்ட் ஆகுது. அதாவது இந்திய கார்பரேஷன் நிறுவனத்துக்கு மின்சாரம் கொடுக்கறதுக்கு ஒப்பந்தம் சைன் ஆயிடுச்சு. ஆனால் மாநிலங்கள் இந்த மின்சாரத்தை வாங்கிக்க மாட்டுறாங்க. மாநிலங்கள் என்ன விஷயத்த சொல்கிறாங்கன்னா, ரொம்ப அதிகமாக இருக்குதுப்பா ரேட்டு, இங்கே ரொம்ப கம்மியாக கிடைக்குது, இது என்னப்பா இவ்வளோ ரேட்டாக இருக்குது, எப்படிப்பா வாங்குறது அப்படின்னு சொல்லி மாநிலங்கள் வாங்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ரேட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மைய வைக்கிறாங்க. ஸோ இப்போ மாநில அதிகாரிகள் தான் இந்த விஷயத்தை அத்தனையுமே டிசைன் பண்ணுவாங்க. ஸோ மாநில அதிகாரிகளை பார்த்தீங்கன்னா இந்திய அதிகாரிகள், மாநிலத்தோட அந்த முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் அதானி நிறுவனம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சந்திக்கிறாங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா அதானி நேரடியாகவே சந்திக்கிறாரு. சில விஷயங்களை பாஸ்வேர்டு வச்சு இவங்க பேச ஆரம்பித்தாங்க, மெயிலில் பேச ஆரம்பித்தாங்க. இது சார்ந்த ஆதாரங்கள் எங்களால் முடிஞ்ச கலெக்ட் செய்யப்பட்ட தரவுகளை அந்த
நீதிமன்றத்தில் அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த குற்றப்பத்திரிகையில் சொல்லப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா சில மாநிலங்களை கரெக்ட் பண்ணுறதுனால இந்த மாநிலத்தோட நிர்வாகம் சார்பாக சரிப்பா அதானிக்கு மின்சாரம் நீ கொடு, அதானி கொடுக்கக்கூடிய மின்சாரத்தை நாங்கள் வாங்கிக்கிறோம் இந்தாப்பா ரேட்டு அப்படின்னு சொல்லி இந்த ஒப்பந்தத்தில் சில மாநிலங்கள் சைன் பண்ணுறாங்க. அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, சத்தீஸ்கர், ஒடிசா போன்ற மாநிலங்கள் 650 மெகாவாட் மின்சாரத்தை வாங்கிக்கிறதுக்கு முன்னோடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் சேர்த்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஆந்திரா அப்படிங்கிற மாநிலம் மட்டும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒப்பந்தம் சைன் ஆகுது. 2.3 ஜிகாவாட், அதாவது இங்கே 650 மெகாவாட்டு, இங்கே 2.3 ஜிகாவாட் மின்சாரம் சைன் ஆகுது. இந்த ஒப்பந்தத்தில் ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய லெவலில் சொல்கிறாங்களே 2200 கோடி. அந்த 2700 கோடியில் பார்த்தீங்கன்னா 200 கோடியில் பார்த்தீங்கன்னா 1750 கோடி முழுக்க ஆந்திராவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆந்திர அதிகாரிகளுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த குற்றப்பத்திரிகையில் சொல்லக்கூடிய மிக முக்கியமானதாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் அத்தனையுமே எப்போ நடக்குதுன்னா 2020லேருந்து 2024க்குள்ளே இந்த விஷயங்கள் அத்தனையுமே நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த குற்றப்பத்திரிகை சொல்கிறாங்க. இது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2.3 ஜிகாவாட்டானது மின்சாரத்தை பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒப்பந்தத்தை மேலே இருக்கக்கூடிய 2 நிறுவனங்கள் மூலமா இந்திய அரசாங்கம் மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டோட மையப்பின்னணி. இதில் பார்த்தீங்கன்னா ஊழல் பணத்தை முழுக்க அதானி நிறுவனம் தான் கொடுத்துருக்கு. அந்த நிறுவனமும் ஊழல் பண்ணி முறைகேடாக தான் அரசோட ஒப்பந்தத்தை வாங்கியிருக்கு. 2 நிறுவனமே பணம் கொடுக்கணும், ஆனால் பணத்தை ஒரே நிறுவனமாக இருக்கக்கூடிய அதானி நிறுவனம் தான் கொடுக்குது. ஸோ அதானி நிறுவனம் முழுக்க ஊழல் விஷயத்தை கொடுத்ததுனால நான் அமெரிக்காவில் பங்குச்சந்தையில் லிஸ்ட் அவுட் செய்யப்பட்ட இந்தியாவில் தன்னுடைய உற்பத்தி கழகத்தை தன்னுடைய மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனத்தை வச்சிருக்கக்கூடிய அந்த அமெரிக்க நிறுவனம் முழுக்க ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க. அதானி நீ கொடுத்துட்டப்பா, உனக்கு பார்த்தீங்கன்னா $7 மில்லியன் பணம் இந்த கையில் கொடுக்குறேன், கையில் பணம் கைமாறப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. 650 மெகாவாட் மின்சாரத்தை நான் மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்துட்றேன், இந்த 2.3 ஜிகாவாட் மின்சாரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை முழுக்க ஓம் பேருக்கு மாற்றி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அமெரிக்க நிறுவனம் முழுக்க அதானிக்கு அந்த ஒப்பந்தத்தை மாற்றி விட்டுருக்கு. இந்திய நிறுவனம், அதாவது இந்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேருக்கு, ஏன்னா ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்தா மோனோபோலி ஆயிரும் சொல்லி 2 பேருக்கு போட்டி ஏற்படுங்கிறதுக்காண்டி 2 பேருக்கு மின்சாரம் கொடுக்குறாங்க. இந்த 2 பேரும் தங்களுக்குள்ள உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டு முழுக்க இந்த ஒப்பந்தத்தை இந்திய அரசு இங்கே கொடுத்த ஒப்பந்தத்தை இந்த நிறுவனமே அதானிக்கு மாற்றி விட்டுருச்சு. ஸோ 2.3 ஜிகாவாட் மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒப்பந்தமானது அதானிக்கு மாற்றப்பட்டிருக்கு. சரி, இந்த நிறுவனம் ஏன் இந்த முடிவுக்கு வந்துச்சுன்னா ஹிண்டன்பர்க் அறிக்கை இங்கே கொஞ்சம் உள்ள சொல்லுங்க. அதானி வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேரில் போலி பினாமி நிறுவனங்களை உற்பத்தி பண்ணி அதன் மூலியமாக இந்தியாவில் கொள்ளையடிக்கிறாரு, இந்திய அரசுக்கு தன்னுடைய ப்ராஃபிட்டை கம்மி பண்ணுறாரு அப்படிங்கிற மிக முக்கியமான குற்றச்சாட்டு தான் ஹிண்டன்பர்க் அறிக்கையானது வெளியிட்டாங்க. அது அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு அமெரிக்காவில் பங்குச்சந்தையில் லிஸ்ட் செய்யப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய பங்குதாரர்களோட நம்பிக்கை அத்தனையுமே வாங்கின ஒரு நிறுவனம் இந்தியாவில் தன்னுடைய வேலையை ஒழுங்காக பார்க்காம அதானிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பந்தத்தை மாற்றி விடுற ஒரு வேலையை பார்த்துருக்கு. இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு இதுதான். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறது முதல் குற்றச்சாட்டு. இந்த ஒப்பந்தம் இப்படி மாறுது பார்த்தீங்கன்னா இது சட்டப்படி தவறானது. இதை பற்றி பார்த்தீங்கன்னா நான் பெரிய லெவலில் நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நீ ஏன் கவலைப்படுறன்னு சொல்லி அந்த அமெரிக்க நிறுவனத்துக்கு அதானி நம்பிக்கை கொடுத்திருக்கார் அப்படிங்கிறது பெரிய லெவலில் அந்த குற்றப்பத்திரிகையில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்திய அரசை பார்த்தீங்கன்னா 2 நிறுவனங்களாக ஏமாத்திருக்கார் அதானி அப்படிங்கிறது முதல் குற்றச்சாட்டு. இந்த 2 நிறுவனங்கள்டேருந்து மின்சாரம் வாங்காமல் மாநில அரசுகள் ரொம்ப ரேட்டு அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஓரணிக்கும் போது தன்னுடைய லாபத்திலேருந்து கணிசமான பகுதியை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஊழல் தொகையாக கொடுத்து இவ்வளவு பெரிய மோசடிக்குள்ளே அதானி ஈடுபட்டிருக்காரு. இந்த மோசடியில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் ரிஸ்டோர் செய்யப்பட்டு எங்களுடைய மிக முக்கியமான பங்குதாரர்களோட பங்கை வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது, எங்கள் நாட்டில் பங்கு சந்தையில் ரிஸ்டோர் செய்யப்பட்டு வேற நாட்டில் பார்த்தீங்கன்னா உற்பத்தி கழகம் வச்சிருக்கக்கூடிய நிறுவனத்தையும் இந்த மோசடிக்குள்ள அதானி ஈடுபடுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் சொல்கிறாங்க. இது அத்தனையுமே எங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னா 2023 பார்த்தீங்கன்னா அதானிக்கு சொந்தமான நெருங்கிய உறவினர் வீட்டில் அமெரிக்காவில் ரெய்டு நடந்துச்சு. அந்த ரெய்டில் கிடைச்ச பென்ட்ரைவ், அந்த ரெய்டில் நடச்ச சில பல டாக்குமெண்ட்லாம் நாங்கள் ரிசர்ச் பண்ணி தான் இந்த குற்றப்பத்திரிகை இங்கே தாக்கல் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் பெரிய லெவலில் சொல்கிறாங்க. ஸோ ஒரு இந்திய அரசை நம்ம கட்டுறோம். கரண்ட் பில் இந்த வீடியோ நான் பார்க்கும்போது அங்கே லைட் இருக்குது, இங்கே கரண்ட் இருக்குது, இங்கே ஃபேன் ஓடுது, இதோட லைட்டு கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதற்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஃபோர்ஜரி நடந்திருக்கு. ஸோ நம்மளுடைய மின்சார கழகம் முழுக்க நட்டத்தில் இயங்குது அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருக்குது. ஏன் நட்டத்தில் இயங்குதுன்னா இந்த மாதிரி கார்பரேட்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டில் இவ்வளோ பெரிய லெவலில் ஈடுபடுறதுனால நட்டத்தில் இயங்குது. அதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க நிறுவனம் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இவர் மேலே குற்றச்சாட்டு தான் வைக்கப்பட்டிருக்கு. குற்றச்சாட்டு நிரூபிக்கும் வரை இவர்
இவர் நிரபராதி தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. அதான் நிறுவனம் சட்டப்படி இந்த வழக்கை சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளவு பெரிய மோசடி இப்படி தான் அரங்கிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது. அடுத்த 20 வருஷம் 16,000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு 2,200 கோடி ஊழல் பணத்தை அதானி அவர்கள் கொடுத்திருக்கார் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டோட மைய பின்னணி. இதை பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்களுக்கு தெரியப்படுத்தாமல் ஒரு போலி பின்பம் கிரியேட் பண்ணி ஒப்பந்தத்தை வாங்கிட்டதா பெரிய லெவலில் ஒரு மிகப்பெரிய பின்பத்தை கட்டமைக்கிறார் அதானி அப்படிங்கிறது தான் இங்கே ரெண்டாவது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. பங்குச்சந்தையை மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு, ஊழல் பணத்தை கொடுத்து பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தங்களை வாங்குறார் அப்படிங்கிற மிகப்பெரிய 2 குற்றச்சாட்டுகள் அதானி மேலே வைக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி அவர் சார்ட் அவுட் பண்ணி மீண்டும் எப்படி எழுந்து வருவார் அல்லது மீண்டும் வருவாரா அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகள் இந்த செய்தியில் இப்போ வரைக்கும் தொங்கலில் இருக்குது. இது வரைக்கும் இதில் நடந்தது இதுதான். இதை சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.